வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம தமிழக அரசு சின்னங்கள், தமிழக அரசுக்கு சின்னங்கள் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு சில சின்னங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 2 பனைமரத்துக்கூட பின்னாடி இருக்குது, பக்கம் 7ல் இருக்குது. ஏன்னா பனைமரம் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறப்பு மரம். அதை தொடர்ந்து தமிழக அரசு சின்னங்கள் வந்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிந்து கொள்வோம். என்ன இருக்குது பாருங்க, தமிழக அரசு சின்னங்கள் அறிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்னம். என்ன சின்னம்? நம்மளோட புத்தகத்தெல்லாம் அது போட்டிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும்னு சொல்லிட்டு நம்மளோட புத்தகத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இது என்னது? திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம். இது என்னது? திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருவள்ளிபுத்தூர் கோவில் இருக்குன்னு அதோட கோபுரத்தை தான் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சின்னம். சின்னம்னா என்ன? திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம். நம்ம தமிழ்நாட்டினுடைய பறவை என்ன? பறவை என்னன்னா மரகத புறா. பறவை என்னன்னா மரகத புறா. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டின் பறவை. சரிங்களா? மறக்காம வச்சுங்க. பறவைன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? புறா தான் ஞாபகத்துக்கு வரணும். நம்மளோட தேசிய பறவைன்னா மயில் வரும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய பறவை என்னது? புறா. அடுத்து பாருங்க, பாடல். பாடல் வந்து என்ன வருதுன்னா நீராறும் கடல் உடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டோட பாடல் வந்து என்ன? தமிழ்தாய் வாழ்த்து என்னன்னா நீராறும் கடல் உடுத்த, மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடல். அதுதான் வந்து நம்ம தமிழக அரசனுடைய பாடல். சரிங்களா? அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அந்த பாடல் வந்து பாட போகணும். பள்ளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பள்ளிக்கு போனோன்னு தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பாக பாடுவீங்க. அடுத்து பாருங்க, மலர். தமிழக நாட்டினுடைய மலர் வந்து என்னது? செங்காந்தல். மலர் வந்து என்னது? செங்காந்தல். அடுத்து பாருங்க, நடனம். நடனம் வந்து என்ன? பரதநாட்டியம். என்ன நடனம்னா என்னது? பரதநாட்டியம். மரம்னா என்னன்னா பனைமரம். தமிழ்நாட்டின் பனைமரம் சிறப்பு மரம் என்னன்னா பனை மரம். அடுத்து பாருங்க, விலங்கு. அடுத்து என்னது? விலங்கு. விலங்கு பார்த்தீங்கன்னா வரையாடு. சரியா? தமிழ்நாட்டினுடைய விலங்கு வந்து என்னன்னா வரையாடு. விளையாட்டு பாருங்க, விளையாட்டுங்க பாருங்க, விளையாடிட்டு இருக்காங்க கபடி. 2 குழுவா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு வந்து என்னன்னா கபடி. ஸோ இதில் வந்து மொத்தம் 8 பார்க்குறோம். என்னது? 8 பார்க்குறோம். முதல்ல சின்னம். சின்னம்னா என்னன்னா திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம். பறவை. அடுத்து வந்து தமிழகத்தினுடைய பறவை எதுன்னா மரகத புறா. என்னது? மரகத புறா. அடுத்து என்ன பார்க்குறோம்? தமிழகத்தினுடைய பாடல், தேசிய பாடல் மாதிரி நம்ம தமிழகத்தினுடைய பாடல் வந்து என்னன்னா நீராறும் கடல் உடுத்த. தமிழ்தாய் வாழ்த்து என்னது? நீராறும் கடல் உடுத்த. மலர். மலர் வந்து என்னது? செங்காந்தல் மலர். மலர் வந்து என்னது? செங்காந்தல் மலர். நடனம் வந்து பரத நாட்டியம். நடனம் வந்து என்னது? பரத நாட்டியம். மரம் வந்து பனை மரம். மரம் வந்து என்னது? பனை மரம். விலங்கு வந்து என்னது? வரை ஆடு. விலங்கு வரை ஆடு. நம்மளோட தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்ன? வரை ஆடு. தமிழ்நாட்டினுடைய மாநில விளையாட்டு என்னது? கபடி. மொத்தம் 8 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் எந்த கேள்வி வேணாலும் உங்களுக்கு தேர்வில் கேட்பாங்க. மறக்காமல் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.